கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நேரத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து நாம் கடந்து செல்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி. இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது இதயத்திலே பதித்து அதன்படி நடக்க கிருபை தாரும். ஆவியானவரின் ஆலயக்கு முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். என்னாகமம் 24:5. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இந்த வசனத்தான் பிலேயாம் பாலாக்கு ராஜாவால் அழைக்கப்பட்டு இஸ்ரேல் ஜனங்களை சபிப்பதற்காக வந்தவன். பாலாக்கு ராஜா சொல்கிறான், பிலேயாம் நீ இந்த ஜனங்களெல்லாம் சபிக்கணுவா அப்படின்னு. முதல்ல அவன் மாட்டேன்றான். ஆனால் பொண்ணையும் வெள்ளியும் பார்த்த உடனே அவன் சரின்னு புறப்பட்டு வரான். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உன் வீட்டில் இருக்கிறதெல்லாம் யாருப்பான்னு. இல்லை, இந்த மாதிரி இஸ்ரவேலை ஆசீர்விப்பதே எனக்கு பிரியம் அப்படின்னு. சரி, இருந்தாலும் நீ போ, அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு. ஆனால் இவனுடைய மோட்டிவ் அவங்கள சபிக்கணுன்ட்டு தான் போகிறான். ஆனால் அவன் ஒரு மலை மேலே இருக்கான். அங்கே பள்ளத்தாக்கில் எல்லாம் கூடாரம் போட்டு இஸ்ரேல் வம்சம் எல்லோரும் அங்கே இருக்கிறாங்க. அவன் வாயிலேருந்து வர்ற வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தைகளாக வருது. பாலாக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டான். என்னடா இவன் சபிக்க கூப்பிட்டா இவன் பிளெஸ்ஸிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் பிலேயாம் யாக்கோபின் சந்ததியை குறித்து சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான். யாக்கோபே, உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளோ அழகான. அப்போ ஆண்டவருடைய பார்வைக்கு அவங்க வீடும் அவங்க தங்குற இடமும் அழகாக இருக்கான், அவ்வளோ அருமையாக இருக்கான். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வீட்டை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீடு, நீங்கள் பண்ணுகின்ற வாசஸ்தலம், உங்கள் குடும்பம் ஆண்டவருடைய பார்வைக்கு அழகாக இருக்கிறதா, அருமையாக இருக்கிறதா? குடும்பம்னா இதாங்க குடும்பம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லணுங்க. கர்த்தரால் புகழப்படுவது தான் உத்தமம், மனுஷனால் புகழப்படுவது கிடையாது. இன்றைக்கி மற்றவங்க மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்காக என்னென்னலாமோ செய்கிறாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. கர்த்தரால் புகழப்பட வேண்டும். கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம குடும்பம் அருமையாக இருக்கணும். கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம குடும்பம் அழகாக இருக்க வேண்டும். இது எப்போ தெரியுமா? நம்ம பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கும்போது, மாப்பிள்ளை பார்க்கும்போது தான் சொல்லுவாங்க, யார் இன்னார் ஃபேமிலியா, அருமையான ஃபேமிலி, நல்ல பக்தி உள்ள ஃபேமிலி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வேதம் வாசிப்பாங்க, நல்ல ஊழியம் செய்கிறாங்க, அந்த பிள்ளை நல்ல பொறுமைசாலி, நான் பார்த்துருக்கேன், எல்லா வேலையும் செய்வா, சிரித்த முகம். அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். இந்த வீட்டில் உங்கள் பொண்ணை கொடுக்கறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. இதுதான் அந்த நாளிலே வெளிப்படும் கர்த்தருடைய குடும்பம். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க? உங்கள் தெருவில் விசாரித்தா தான் தெரியும், பக்கத்து வீட்டில் விசாரித்தா தான் தெரியும் அந்த குடும்பம் எடுப்பப்பட்ட குடும்பம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஊருக்கெல்லாம் போகிறீங்களே, சர்ச்சில் செய்தி கொடுக்க, என் பையனுக்கு அந்த ஊரில் தான் பொண்ணு, நீங்கள் கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்களேன்னு. யார்கிட்ட போய் விசாரிக்க சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். பெற்றோர்கிட்ட கேட்டால் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சின்னு தான் சொல்லுவாங்க. என் பிள்ளைய மாதிரி யாரும் கிடையாதுன்னுவாங்க. பக்கத்து வீட்லையா? இந்த வீட்டில் ஒரு பிள்ளை உண்டு, அவ்வளோதான் தெரியும், காலையில் வண்டியில் போவா வருவா, எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு அவ்வளோ தெரியாதுன்றவாங்க. அப்போ யார்கிட்ட தான் கேட்க? ரெண்டு பேர்கிட்ட தான். ஒன்று, அந்த பிள்ளை யூத் மீட்டிங் போனால் அந்த யூத்து மீட்டிங் டீச்சர் அந்த அண்ணன்ட்ட கேட்கணும், இந்த பிள்ளை எப்படி கோயிலுக்கு வருவா, ஜெபம் பண்ணுவா, காணிக்கை எடுப்பா, பிரசங்கம் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா. ஆனால் செல்ஃபோன் வரும் அடிக்கடி. செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவா. என்ன பேசுகிறா, யார்கிட்ட பேசுகிறா அதெல்லாம் தெரியும், மணிக்கணக்காக பேசுவா. அப்படி சொல்கிறாங்களா? நான் ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது சரி ஜெபிக்க சொல்லுவேன், வாங்க எல்லோரும் வாங்கும்போது இந்த பாப்பா வரல. 1/4 மணி நேரமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் யார்கிட்ட பேசுகிறேன் அதெல்லாம் தெரியாது, யார்கிட்டையோ பண்ணுறேன். யார்கிட்ட பண்ணுறா, என்ன பேசுகிறேன், இதெல்லாம் நோட் பண்ண வேண்டாமாங்க? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். தனி ரூமு, தனி செல்ஃபு, தனி செல்ஃபோன், அதை லாக் பண்ணிக்கிறாங்க, யாரும் பார்க்கக்கூடாது என்று. பிள்ளைகளை கெடுப்பதற்கு நாமே வழிவகுக்கிறோம் அல்லவா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னார் ஃபேமிலி அந்த பேர் எடுக்கணும்னா அந்த குடும்பம் அழகாக இருக்கணும், அந்த குடும்பம் அருமையாக இருக்கணும்.
எனக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போனாங்க எங்கள் அப்பா. அந்த ஊரில் போய் கேட்டாங்க, 3 பேர்கிட்ட கேட்டாங்க, இன்னார் ஃபேமிலி மகனை. அண்ணாச்சே அந்த வீட்டில் 6 பொம்பளை பிள்ளைங்க அண்ணாச்சே, 6 பிள்ளைகளை எந்த பிள்ளையனாச்சும் கேட்டலாம். அதற்கு அந்த வீட்டில் நீங்கள் சம்மந்தம்னா கொடுத்து வச்சுருக்கணும். எப்படி இருக்குது பேர் பார்த்தீங்களா? அந்த ஊரில் 18 பட்டி கிராமத்துலேயும் அவங்க பேர் புகழ் பெற்றிருக்கு, இன்னார். அப்போ அவங்க தான் பிள்ளைகளை எப்படி வளர்த்துருப்பாங்க பாருங்க. ஊரார சொல்கிறாங்க அருமையான குடும்பம் என்று. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை சொல்லணுங்க. கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரீ மட்டும் இல்லை, கர்த்தரால் புகழப்படுகின்ற குடும்பமாகவும் இருக்கணுங்க. யாக்கோபை குறித்து, எப்பா உன் கூடாரெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்க, அருமையாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம குடும்பத்தை அப்படி பேசுவதற்கு நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவதூதன் கொர்நேலியு வீட்டுக்கு வந்தான். ஒரு தேவதூதர், தேவனை அறியாத ஒரு புறஜாதியாராகிய கொர்நேலியு வீட்டுக்கு தேவதூதன் செல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு தேவதூதன் வராங்களா? இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு யார் வர? புரளி பேசுகிறவங்களும், கூழ் சொல்கிறவங்களும், சண்டை மூட்டுறவங்களும், சினிமா கதை பேசுகிறவங்களும், அரசியல்வாதி கதை பேசலாம், வெட்டி கதை பேசுகிறவங்களா வராங்களா? தேவதூதன் வராங்களா? உங்கள் வீட்டுக்கு ஊழியக்காரங்க வராங்களா? ஜெபம் பண்ணுகிறவர்கள் வராங்களா? அதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதை கொஞ்சம் சரிப்படுத்துங்க. தேவையில்லாதவங்கள உங்கள் வீட்டுக்கு வர விடாதீங்க. உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் வெளியே வச்சு பேசுகிறவங்கள வெளியே வச்சு, வராண்டா வர கொண்டு வரவங்க வராண்டா வர, ஹால் ரூம் வர கொண்டு வரவங்கள ஹால் ரூம் வர. தயவுசெய்து இந்த பெட்ரூம் வர, கிச்சன் வர யாரையும் கூட்டு போகாதீங்க. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள்கிட்ட உள்ள கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் மற்றவங்கள்ட்ட சொல்லாதீங்க. என் மாப்பிள்ளை நகை வாங்கி கொடுத்துருக்காரு, அங்கே நான் பிளாட் வாங்கியிருக்கேன், என் பிள்ளை ஃபாரினில் இருக்கான், என் இது பண்ணா இது பண்ணுறான் அப்படின்னு பேசாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். எசேக்கியா ராஜா, இந்த பாபிலோன் ராஜா வந்த உடனே அவன்கிட்ட காட்டாதது ஒன்றும் கிடையாதா? எல்லா அறைகளையும் காட்டி கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் திரட்சியை பாரு என்று. அந்த ராஜா அங்கே போனவனே ஏசாயா உள்ள வாரா. யார் வந்தது? யார்கிட்ட? ஏன் எல்லாத்தையும் காட்டின? இப்போ சொல்கிறேன் பாரு, நடக்கும். இன்னும் கொஞ்ச நாளே நீ சிறைப்பட்டிக்கப்படுவாய். உன் பிள்ளைகள்லாம் அந்நிய தேசத்திலே மாவரைக்கப்படும். தேவையா இதெல்லாம்? எதுக்கு ஓட்டவாய்? எனக்கு உங்கள்கிட்ட உள்ளதெல்லாம் ஏன் மற்றவங்கள்ட்ட சொல்லணும்? பெருமை உங்களுக்குள்ளே ஏன் வருது? அதெல்லாம் செய்யாதீங்க. உங்கள் வீட்டுக்கு தேவதூதன் வரணும், வேற யாரும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஜெபம் பண்ணுறவங்க, ஊழியக்காரங்க, மிஷினரிகள், அவங்க தான் உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வரணும். வந்தால் ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்தை குறித்து பேசுங்க, யாரையும் குறித்து குறை பேசாதீங்க. இங்கே கொர்நேலியு வீட்டுக்கு தேவதூதன் வர அங்கே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தேவ பக்தி, தேவ பயம், மிகுந்த தர்மங்கள், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருப்பவன். இந்த குவாலிஃபிகேஷன்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் தான் உங்கள் வீட்டுக்கு வருவார். அதை காட்டிலும் கொர்நேலியுக்கு தரிசனம் யோப்பா பட்டணத்தில் சீமோன் பேதுருன்ற சீமோன் வீட்டு மாடியில் பேதுருன்னு ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிடணுன்னு 2 பேர் போகிறாங்க. பேதுருட்ட போய் எஜமான குறித்து என்ன சாட்சி? அந்த கொர்நேலியு நீதிமான், எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன். இன்னைக்கு உங்களை குறித்து என்னங்க சாட்சி சொல்கிறாங்க? உங்கள் தெருவில் மற்றவங்க, உங்கள் சபையில் என்ன சாட்சி சொல்கிறாங்க? அதுதான் முக்கியம். அப்போ தேவதூதன் உங்கள் வீட்டுக்கு வரணும், வர வேண்டும். மரியாள் வீட்டுக்கு தேவதூதன் வந்தார். மரியாள் கூப்பிட்டால, தேவதூதனே வாருங்க வாருங்க வாருங்க. கூப்பிடவே இல்லை, தேவதூதனாக போனார். காரணம் அவளுக்குள்ள தாழ்மை, ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவருக்காக எதையும் நான் தியாகத்தை ஏற்றுக்கொள்ள தயார். அப்படிப்பட்ட குணம் இருந்ததுனால தான் சிறியலுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அங்கே ஒரு நல்ல கிருபை பெற்றவளே வாழ்க. உங்கள் வீட்டுக்கு தேவதூதன் வரணுங்க, வரணும். வருகிறார்களா? ஐயோ ராத்திரி கெட்ட சொப்பனமாக வருது, யாரோ அமுக்கிறமாக இருக்குது, இந்த முக்கில் யாரோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, மாடியில் நடக்கிற சத்தம் கேட்கு, இப்படி கேட்குதா? முந்தானத்து ஒரு வீட்டுக்கு நான் ஜெபிக்க போயிருக்கும் போது அந்த வீட்டில் அந்த அக்கா சொன்னாங்க, யாரோ விருட்டுன்னு போகிற மாதிரி இருக்குது, யாரோ விருட்டுன்னு வர்ற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னார்கள். அந்த மாதிரி இருக்கா உங்கள் வீடு?
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், தேவதூதன் உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும். 2 சாமுவேல் 6:11 கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிற கர்த்தருக்கு பிரியமான வீடாக இருக்கிற காரணம் உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்கிறது. இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி என்பது நம்மளுடைய வேதாகமம். அந்த வேதாகமம் நம்ம வீட்டில் இருக்கிறதா? அந்த வேதாகமத்தை வாசிக்கிறீங்களா? அதன்படி நாம் நடக்கிறோமா? நீ வேதத்தை சுமந்தால் வேதம் உன்னை சுமக்கும். ஓசியால என்ன பார்க்குற? நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறைந்தேன். நீங்கள் பைபிள் வாசிக்காமல், தியானம் பண்ணாமல், வேத வசனத்தின்படி வடிக்காமல், நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிப்பார்? நீங்கள் எந்த ஊழியக்காரன்ட்ட போனாலும் சரி, ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க படிப்புலேயோ வேலையிலையோ இல்லை ஐஸ்வர்யத்திலையோ டேலண்ட்டாக வர முடியாது. நம்ம வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பைபிளை கையில் வச்சுக்கிட்டு ஆலயத்துக்கு போவாங்க. தெருவில் உள்ளவங்களுக்கு தெரியும் இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு. இன்றைக்கி ஹேண்ட்பேக்குள்ளே போயிடுது, பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே போகிறது. நிறைய பேர் செல்ஃபோனில் வச்சுக்கிறாங்க. வேதத்தை தூக்கி கொண்டு போவதற்கு வெட்கப்படுகிறார்கள். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊழியக்காரங்க பாஸ்டர்னா ஒரு பேட்ஜ் குத்திருப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் காணோம், வெட்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. உடன்படிக்கை பெட்டி அங்கே அவங்க வண்டியில் கொண்டு வரமோ ஊசா பெட்டி கீழே விழ போகுதுன்னு தொடுகிறான். ஊசாவை அடிக்கிறார், அவன் அந்த இடத்துல செத்து போகிறான். இதெல்லாம் பார்க்குறாங்க. அடுத்தது அந்த பெட்டியில் அப்படி என்ன தான் இருக்குன்னு எல்லாம் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்குறவங்கெல்லாம் செத்து போகிறாங்க. அந்த பெட்டி வருகின்ற பாதையில் உள்ளவங்கெல்லாம் வாதையினால் அவங்க மரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பெட்டியை எட்டி பார்த்தா 50,070 பேர் மரிக்கிறாங்க. அப்போ அந்த பகுதியில் அந்த பெட்டிக்கு அவ்வளோ ஆபத்து இருக்கணும்னு எல்லாம் ஏன் வீட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு பயப்படுறாங்க. உடனே அந்த பெட்டி நேரம் எங்கே போகுது? ஏதோம் ஓபேத் வீட்டுக்கு போகுது. அந்த பெட்டி அந்த வீட்டில் ஒருத்தரையும் ஒன்றும் செய்யலை. பார்த்தீங்களா? அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அங்கே யாரும் சாகலை. நல்லா கவனிங்க. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி எல்லாத்துக்கும் பாதிப்பு கொண்டு வருது. இந்த வீட்டுக்கு மட்டும் பாதிப்பு கொண்டு வராமல் அந்த வீட்டை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டியாகி ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணின இந்த வேத வசனம் உங்கள் வீட்டிலே எப்படி இருக்கிறது? நிறைய பேர் சர்ச்சுக்கு போனோடனே பெஞ்சில் தூக்கி போட்டுறாங்க. அதில் 4 புக்கு இருந்த அந்த பைபிள் சப்புலிஞ்சு இருக்கிறது. சர்ச்சுக்கு வரும்போது அந்த பைபிளை உருகி தூசியை தட்டி எடுத்துகிட்டு வராங்க. இன்னைக்கு அப்படி இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய பேர் சர்ச்சுக்கு கொண்டு போவாங்க, அதை ஓப்பன் பண்ணுவது கிடையாது. சும்மா போய் வச்சுருப்பாங்க, கேட்டுட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி தான் எல்லா இதுலேயும் ஸ்க்ரீனில் பாட்டு, ஸ்க்ரீனில் வசனம் விடுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேதத்தை வாசிங்க, தியானிங்க, அதன்படி நடங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. சரி, கடைசியாக யாத்திராகமும் 1:21 மருத்துவச்சிகள் குடும்பங்களை தலைக்கும்படி தேவன் செய்தார். மருத்துவர்களுடைய அந்த நர்ஸுடைய குடும்பங்கள் தேவனுடைய பார்வைக்கு அழகாக அருமையாக இருப்பதனால அந்த குடும்பங்களை எல்லாம் தலைக்க செய்தார். பொதுவாக எதை சொல்லுவோன்னா, வாழை மரத்தை வெட்டிங்கன்னா அடியிலேருந்து அப்படியே தலைத்து கொண்டே இருக்கும். அதுபோல தான் அந்த நர்ஸு அவங்க பிள்ளைங்க சந்ததியாக தலைக்கும்படி தேவன் செய்தார். காரணம், தேவனுக்கு பயந்து ராஜாவின் கட்டளை உதறி தள்ளிவிட்டு எபிரேயருக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் கொல்லாமல், ராஜா கட்டளை எபிரேயருக்கு பிறந்த பிள்ளைகளெல்லாம் கொல்லுன்னு கட்டளை. ஆனால் அந்த பிள்ளைகளை கொல்வதற்கு மனமில்லை, நாங்களாம் கொல்ல மாட்டோம். ராஜா என்னமோ சொல்லிட்டு போகிறார், நாங்கள் தேவனுக்கு பயந்து. அப்போ இன்றைக்கி யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிறீர்களோ, இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இந்த இடம் ஆண்டவர் பிடிக்காத இடத்துக்கு போக மாட்டேன், செய்ய மாட்டேன், ஒரு தெய்வ பயம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். மனுஷனை பார்க்காதீங்க, உங்களை பார்க்கின்ற ஆண்டவரை பாருங்கள். தேவனுக்கு முன்பாக ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கணும். இருந்தால் உங்கள் குடும்பம் கர்த்தரின் பார்வைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அப்போ உங்கள் குடும்பம் தேவனுடைய பார்வைக்கு அழகாகவும் தேவனுடைய பார்வைக்கு அருமையாகவும் இருக்கணும்னா, இங்கே நம்ம குரல்நெய் குடும்பத்தை பார்த்தோம், ஓபேத் ஏதோம் வீட்டை பார்த்தோம், மருத்துவச்சிகள் குடும்பம் பார்த்தோம். இந்த குடும்பங்களைப் போல நம்ம குடும்பமும் இருந்தால் நம்ம குடும்பம் தேவனுடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும்.
இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே வீட்டை தூக்குறோம், துடைக்கிறோம், வெள்ளடிக்கிறோம், டெக்கரேஷன் பண்ணுறோம், அழகாக வைக்கிறோம், ஸ்டாரை கட்டி தொங்குறோம், பேப்பரெல்லாம் கட் பண்ணுறோம், ஃபோக்கஸ் லைட்டு, சீரியல் செட்டு, குடில் அலங்கரிக்கிறோம், சர்ச்செல்லாம் அலங்கரிக்கிறோம், நல்லது. ஆனால் உள்ளம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதா? உங்கள் வீடும் சர்ச்சும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாகவும் அழகாகவும் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. பேதுரு அங்கே என்ன சொல்கிறாரு? சாந்தமும் அமைதலும் உள்ள அலங்கரிப்பு தான் உங்களுக்கு தேவை. இந்த அலங்கரிப்புலாம் தேவையில்லை. அதுக்காக தான் நான் வேண்டான்னு சொல்லலை. அலங்கரிங்க. அதை காட்டிலும் உங்கள் உள்ளம் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும். இன்றைக்கி நாம் தீர்மானம் எடுப்போம். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளிலே வீட்டையும் ஆலயத்தையும் அலங்கரிக்கிறோம், லைட்டெல்லாம் போகிறோம், ஸ்டாரை கட்டி தொங்குறோம், ரொம்ப பிரகாசமாக அழகாக இருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் எங்கள் குடும்பம் உம்முடைய பார்வைக்கு அழகாக இருக்க வேண்டும், அருமையாக இருக்க வேண்டும். அதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் உள்ளங்களை நீர் சுத்திகரி, உம்முடைய இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி அருவருப்பான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் எடுத்து போட உதவி செய்யும். உம்முடைய பார்வைக்கு எங்கள் குடும்பமும் எங்கள் உள்ளமும் அழகாக அருமையாகவும் இருக்க கிருபை தாரும். நீங்கள் இப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாம் கொண்டாடுகின்ற அந்த பண்டிகை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஜெபத் தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you.